உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாய் அந்த தயவுக்குள்ளான அந்த உயர்விலே நடத்தப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் எவ்வளவோ காலநிலைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், வேலை பளுக்கள் இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியங்கள் இருந்தாலும், தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய சத்தியங்களை கேட்க வேண்டும், கர்த்தருடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னும் தயவிலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் வேதம் சொல்லுகிறது, அது விருதாவாக போகாது, அது வீணாக போகாது என்று சொல்லி. ஆமென். அதனாலே தேவ பிள்ளைகளாக நாங்கள் எந்த மனுஷனையும் ஒரு சந்தோஷப்படுத்தும்படியாய் அல்லது மனுஷனுக்காக ஒரு காரியத்தை நாங்கள் செய்து நினைத்து நாங்கள் ஒரு காரியத்துக்குள்ளாக அல்லது இந்த சபை கூடுதலுக்குள்ளாக இப்படியான ஒரு கூடுகைகளுக்குள்ளாக வருவோம் என்றால் அது தேவனுக்குள் பிரியம் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அங்கே இயேசு மலை பிரசங்கத்திலே பல காரியங்களை சொன்ன பிற்பாடு அந்த ஜபங்களை குறித்தும் தான தர்மங்களை குறித்தும் சொல்லும் பொழுது, மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் இந்த நற்கிரியைகளை ஜபங்களை செய்வீர்களாயிருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் எவ்வளவோ பலவிதமான வேலை பழுக்கள் பல காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தும்படியா அல்லது மனுஷனுக்கு ஏதோ நாங்கள் வந்து விட்டோம் என்று சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியா இல்லை, கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் எங்களை வெறுமையாக திரும்பி போக விட மாட்டார். ஆமென். நிச்சயமா ஏதோ ஒரு காரியத்தில் எங்களை அவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும், அவருடைய சமூகம் எங்களை நிச்சயமாய் பலப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த வேத படிப்பிலே அதிகமாக தயவினால் வருகிற உயர்வை குறித்து நாங்கள் படித்து வருகிறோம். கர்த்தருடைய கிருபையிலே நாங்கள் பல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனுக்குள்ளான ஒரு நல்ல நிலைமைகள் ஒரு முன்னேற்றங்களுக்குள்ளாக நாங்கள் நடத்தப்பட வேண்டுமானால் தேவனுடைய அந்த நல்ல ஆலோசனைகள், தேவனுடைய வெளிப்படுத்துகிற அவருடைய வழிகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தால்தான் அந்த தேவனுக்குள்ளாக வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய ஆலோசனை. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள், நாங்கள் எப்படி உயர்த்தப்படலாம், நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம், நாங்கள் எப்படி ஒரு நல்ல நிலைமைகளுக்குள்ளே முன்னேறலாம் என்று சொல்லி அவர் பிரயோஜனமான தன்னுடைய வழிகளை எங்களுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறாராம். அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகள் நாங்கள் அநேகர் இந்த வேத படிப்பிலே கூடி வருவதென்று இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சிலர் நீங்கள் ஒழுங்காக இந்த வேத படிப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். தேவனுக்குள்ளாக நாங்கள் தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாண்டு போக விட மாட்டார். ஆகவே அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அவருடைய வழிகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எந்த வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஏதுவான ஒரு வழியா இருக்கிறது என்று நினைத்து அதற்கு ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். ஆமென். என்றால் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றங்கள் உயர்வுகள் வர வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளும் பலவிதமான மனுஷீகமான எண்ணங்கள் வரும், மனுஷீகமான சில வழிகள் சிந்தனைகள். என்றால் இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிறபடினாலே பூமியிலே பல மனிதர்களுடைய ஆலோசனைகளும் அறிவுகளும் அனுபவங்களும் எங்களுக்கு அது மற்றவர்களால் சொல்லப்படும் பொழுது இது இப்படி ஏதாவது செய்து பார்த்தால் நாங்கள் ஏதாவது முன்னேற்றத்துக்குள்ளே போகலாமோ என்று கூட பல நேரங்களிலே எங்களுக்குள்ளும் எண்ணங்கள் வரலாம். ஆனால் அப்படியாக நாங்கள் போகக்கூடாது. தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய வழிதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதுவாய் உயர்வுக்கு ஏதுவாக அது நடத்தும். ஆமென். அதனால்தான் நான் சென்ற கிழமையிலும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம் அதில் ஒரு
அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. 14வது அதிகாரம் 12வது வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். செம்மையாய் தோன்றும், நல்லதாக தோன்றும். இப்படி நடந்தால் என்றால் சில மனிதர்களுடைய அனுபவம், சில பூமியில இருந்த சில மனுஷர்களுடைய அவர்கள் வாழ்ந்த சில வாழ்க்கையிலே சில அவர்களுடைய முன்னேற்றங்களும் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் அது அந்த அந்த வழிகள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு அது சாதகமாக மாறாது. ஆமென். என்றால் அதனுடைய முடிவு சில வேளைகளிலே ஏதோ ஒரு கொஞ்ச நாள் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக ஏதோ எல்லாமே ஒரு உயர்விலே இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு முடிவு அது எங்களுக்கு நல்லதாக இருக்காது. அதுதான் சொல்ல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு முடிவான காரியங்களா இருக்காது. எங்களுடைய விருப்பத்துக்கேற்ப, எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறதுக்கேற்ப நாங்கள் சிந்தித்து இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி போனால் இந்த இதிலே ஒரு உயர்வை காணலாம் அல்லது பணம் என்றெல்லாம் பல விதமான வழிகள் எங்களுக்குள்ளும் தோன்றும். அதனாலே அவைகளுக்குள்ளே போகாமல் கர்த்தர் எப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய வழி என்னவோ அதன்படியே நாங்கள் நடப்போம். ஆமென். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்வேன் என்றால், லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. லோத்து எப்படியாய் அவனுடைய மந்தைகள் பெருகின பொழுது அவன் அங்கே ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அவன் தெரிவு செய்யும்படியாய் ஆபிரகாம் அவருடைய கரத்திலே கொடுத்த போது, நீ எங்கு போறியோ நீ அங்கே நீ போகலாம் என்று சொன்ன பொழுது அவனுடைய தெரிவு எப்படியா இருந்தது என்றால், அவனுடைய அதாவது இதில் சொல்லப்பட்டது போல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி, தனக்கு தன்னுடைய மந்தைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடமா இருந்ததென்று அதை கண்டு அந்த சோதோமை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழியா, அது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமா என்பதை நாங்கள் எங்களுக்கு செம்மையாய் தோன்றும், நல்லா இருக்கும், இப்படி போனால் அப்படி அதை செய்தால் நல்ல. ஆனால் அதற்குள்ளே நாங்கள் ஆண்டவரை வைத்து பார்க்க வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா, இது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு செயலாக எங்களுடைய காரியங்கள் நாளாந்த நடவடிக்கைகளில் இது போகுமா என்பதை நாங்கள் எப்பொழுதுமே அதை தேவனுடைய வழிகளை வைத்து பார்க்க வேண்டும். ஆனால் லோத்துவை பார்க்கும் பொழுது அவன் மந்தைகளுக்கு நல்லதா இருந்தது என்று சொல்லி தெரிவு செய்தான். ஆனால் அதனுடைய முடிவு எவ்வளவுத்திற்கு அவனுடைய சந்ததியே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அவன் நிமித்தம் அவருடைய பிள்ளைகளினாலே ஒரு ஒரு அருவருப்பான ஒரு சந்ததி கடந்து வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். அவரை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார். அதனாலே அவருடைய வழிகளையே நானும் நீங்களும் நாங்கள் கடைபிடிப்போம். அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நடப்போம். பலவிதமான பல வழிகள் எங்களுக்கு செம்மையாய் தோன்றும். அவைகளுக்குள்ளும் அப்படி நாங்கள் போகிறதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை நாங்கள் பார்த்து அது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அதற்குள்ளா நாங்கள் போகக்கூடாது. ஆமாம். ஏனென்றால் பல முடிவுகள் எங்களுக்கு தெரியும். நான் இதற்கு முன்பு போன கிழமையில அதாவது நகோமியுடைய காரியத்தை சொன்னேன். அவளுக்கு எப்படி ஒரு பஞ்சம் வந்த பொழுது செம்மையாய் தோன்றினது. மோவாப்புக்கு போனால், அங்கே போனால் அந்த பஞ்ச நேரத்திலே அங்கே போனால் சந்தோஷமா இருக்கலாம், அங்கே போனால் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி மோவாப்புக்கு போனால், ஆனால் தேவனுக்கு அது பிரியமில்லை. இதுதான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, அது முடிவு எங்களுக்கு வேதனையாக போய்விடும். எங்களுக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே நாங்கள் நடப்போம் என்றால் அதனுடைய முடிவுகள் வேதனையாக போய்விடும். கஷ்டமாக எங்களுடைய காரியங்களிலே ஒரு 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 எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு சஞ்சலமும் ஒரு சலிப்பும் வரத்தக்கதாக காரியங்கள் அமைந்துவிடும். அதனாலே கர்த்தருடைய வழியையே நாங்கள் பற்றி கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த ஆண்டிலே தயவினால் உயர்த்தப்படும்படியாக இந்த வேத படிப்பிலே கர்த்தர் பல சத்தியங்களை எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். ஆமென். ஆகவே சென்ற நாட்களில் இருந்து விசேஷமாக இந்த கோடை கால விடுமுறைகளை கழித்து நாங்கள் இந்த 2-3 கிழமையாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை உள்ளத்திலே நாங்கள் நாட்ட வேண்டும்.
உள்ளத்திலே தேவனுடைய வசனத்தை பதிக்க வேண்டும், இந்த வசனத்தை எங்களுடைய இருதயத்திலே விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் 2 கிழமையாக அல்லது 3 கிழமையாக நாங்கள் அதை பார்த்து வருகிறோம். அதனாலே எங்களுக்கு அந்த உயர்வு வரும், தேவனுடைய தயவினால் வருகிற உயர்வை நாங்கள் காண்போம் என்று சொல்லி வசனத்தை உள்ளத்திலே நாட்ட வேண்டும். அதற்கு முன்பதாக அந்த வசனத்தை உள்ளத்திலே நாங்கள் நாட்ட வேண்டுமா இருந்தால், அல்லது அந்த வசனத்தை உள்ளத்திலே பதிக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் தேவனுடைய வசனத்திலே பிரியமாயிருக்க வேண்டும், விருப்பமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். உலகத்தில் எப்படி அங்கே மனுஷர்களுடைய பிரியம் இருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளிலே அவர்கள் பேசுகிற காரியங்களே எவ்வளவுத்திற்கு நாங்கள் பிரியம் கொள்வோம் என்று சொல்லி பல விடயங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆமென். அதனாலே கர்த்தருடைய வார்த்தையில எப்படி பிரியம் கொள்ளலாம் என்றால், அந்த பிரியம் வந்தால்தான் அந்த வார்த்தையை இருதயத்திலே உள்ளத்திலே அந்த வசனத்தை நாங்கள் நாட்டலாம் அல்லது பதித்து வைக்கலாம். அல்லேலூயா. என்றால் வசனத்திலே ஒரு பிரியம் இல்லைன்னா அந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்திலே அது பதிக்கப்படுவதற்கு ஏதுவில்லாத போய்விடும். அதனாலே அந்த பிரியம் வர வேண்டும். அப்படி பிரியம் வந்தால்தான் அந்த இருதயத்திலே வசனத்தை பதிக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த வசனத்தினுடைய தன்மை எப்படி, அந்த வசனத்திலே நான் பிரியம் கொள்ள வேண்டுமா என்றால் வசனத்தினுடைய தன்மை, அந்த குணாதிசயம் எப்படி ஒரு பிரியம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்திலே ஒரு ஈர்ப்பு வர வேண்டும், எங்களுக்கு ஒரு விருப்பம் வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி அந்த வசனத்தினுடைய தன்மைகள் இருக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எப்படியாக அந்த வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது, அந்த வசனம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கிறது, சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து அங்கே நடத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களை அந்த வசனத்தினுடைய தன்மை, ஏனென்றால் அந்த வசனத்திலே ஒரு பிரியம் எனக்கும் உங்களுக்கும் வருவதற்கு அதை குறித்து பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக இந்த பிரியம் கொண்டாத்தான் இந்த வசனத்திலே இருதயத்திலே அதை நாங்கள் நாட்ட முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படியாக வசனத்திலே பிரியம் கொண்ட தேவனுடைய சில மனுஷர்களை கூட நாங்கள் பார்த்தோம். எப்படி அந்த வசனத்திலே பிரியம் கொண்டதினாலே அந்த வசனத்துக்காக ஏங்கி நின்றார்கள், வாஞ்சித்து அதை அந்த வசனத்திலே எவ்வளவு விருப்பம் கொண்டு அதற்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லி சில மனுஷர்களை குறித்தும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் படித்து முடிந்த காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். மரியாளை குறித்து சென்ற கிழமையில் சொல்லியிருந்தேன். அவள் எப்படி அந்த வசனம் இயேசுவை மார்த்தாள் தான் வீட்டுக்கு அழைத்து வருகிறாள். ஆனால் அங்கே இயேசு வந்த பொழுது அந்த அவருடைய பாதப்படியில இருந்து மரியாள் அவள் வசனத்தை கேட்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு பிரியம், அந்த வசனத்தில் ஒரு பிரியம். அதனால தான் இயேசு சொன்னார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. இப்படியாக வசனத்திலே பிரியம் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் வசனத்திலே பிரியம் கொண்டது மாத்திரமல்ல, அதன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் சொல்லி இருக்கிறேன். அதனாலே ஒரு பிரியம் எங்களுக்குள்ளே வரவணும். வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே ஒரு பிரியம் எங்களுக்குள்ளே வந்தால்தான் அடுத்த கட்டமாக எங்களுடைய இருதயத்தில் அந்த வசனத்தை பதிக்க முடியும், அதை நாட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை நான் கடந்து செல்கிறேன். சங்கீதம் 119 131 நாங்கள் வாசிப்போம். 119 131 நாங்கள் வாசிக்கலாம். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். ஆமென். உம்முடைய வார்த்தைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி, அதாவது வசனத்திலே ஒரு வாஞ்சை, இதுதான் நான் சொல்றேன். வசனத்திலே ஒரு பிரியம் இருக்கிறபடினாலே நிச்சயமாக அந்த வசனத்துக்காக எப்பொழுதும் நீங்கள் இன்றைக்கு நான் சொன்னது போல எவ்வளவு மலைகள் காரியங்கள் இருந்தாலும் ஒரு வசனத்திலே ஒரு பிரியம் இருக்கிறபடினாலே தான் இவ்வளவு எல்லா இப்படியான கஷ்டமான காரியங்களையும்
எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய வசனத்தில் இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தும்படியா இல்ல, கர்த்தருடைய வசனத்திலே ஒரு பிரியம் கொண்டபடினால். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இப்படித்தான் வசனத்திலே ஒரு பிரியம். இதே நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், ஒரு பிரியம் எங்களுக்குள்ளே வந்தால்தான் அந்த வசனத்தை இருதயத்திலே நாட்ட முடியும். ஆமென். எரேமியாவும் அதைத்தான் சொல்லுகிறேன். நம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன், என் இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருந்தது என்று சொல்லுகிறார். எவ்வளவுத்திற்கு அந்த வசனத்திலே ஒரு பிரியம், ஒரு விருப்பம் இவர்களுக்குள்ளாம் இருந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்து வேதத்தில் இருந்து சொல்லி இருக்கிறேன். அதனாலே அப்படியாக பிரியமா இருந்த அந்த வசனத்தை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் பதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இருதயத்திலே பதிக்கிற அல்லது அந்த நாட்டின அந்த வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு இதுதான் என்னுடைய தலைப்பா இருக்கிறது, நிலைத்திருக்கணும். வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அல்லது வசனத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும். சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லியிருந்தேன் ஏன் சொல்லுகின்றால், அதாவது நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ அதைத்தான் மீண்டும் சொல்லி அதை இந்த விடயங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறேன். எப்படியாக ஒரு பயிரை நாங்கள் நாட்டுவோமா இருந்தால், அந்த நாட்டப்பட்ட பிற்பாடு அந்த பயிர் நிலைத்திருந்து ஒரு நல்ல கனி கொடுக்க வேண்டுமா இருந்தால், அதற்கு எப்படியாக ஒரு பசலைகளை போட வேண்டும், அதாவது அங்கே தண்ணீர் வார்க்க வேண்டும், இப்படியான விடயங்கள் அந்த பயிர் வகைகளுக்கு கொடுப்பதனால்தான் நிலைத்திருக்கும். ஆமென். ஆகவே இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனம் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த வசனத்தின்படி இருதயத்திலே பதிக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி நானும் நீங்களும் வாழ வேண்டுமானால், அதற்கென்று தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஒரு உபதேசம், தேவனுடைய அந்த அதாவது கற்பிக்கிற தேவனுடைய ஆலோசனையான நல்ல போதகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள், அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். அநேகர் விசேஷமாக அதாவது வசனங்களை சொல்லுவார்கள், படபடண்டு வசனங்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி இருக்காது. வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கைகளை பார்த்தால் வாழ்கிறது இல்லாமலே இருக்கும். நல்லபடியாக வசனங்களை சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், அந்த இருதயத்திலே நாட்டப்பட்ட வசனம் அல்லது அந்த இருதயத்திலே பதிக்கப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரம் அவர்கள் ஏன் வாழவில்லை அல்லது ஏன் அதன்படி நடக்கவில்லை என்றால், அந்த வசனத்துக்குரிய உபதேசம், வசனத்துக்குரிய போதகங்களை அறியாததினால்தான் அவர்களுடைய வாழ்க்கைகள் அங்கே வசனத்தின்படி இல்லாமல் இருக்கு. சிலர் தெரிந்தும் இல்லாமலே முரட்டாட்டம் பிடித்து அப்படி நடக்கிறவர்களும் உண்டு. ஆனால் வசனத்தை இருதயத்திலே நாட்டினவர்கள் அந்த வசனத்தின்படி வாழாததற்கு முக்கியமான ஒரு விடயம், வேதத்தின் பிரகாரம் அங்கு அதற்குரிய அதாவது உபதேசம், அந்த வசனத்துக்குரிய அந்த உபதேசம் அல்லது அந்த போதகம் இல்லாததினால்தான் அவர்கள் என்றால் வசனங்களை சும்மா கதைக்கும் பொழுது பல விதங்களிலே வசனங்களை சொல்லுவார்கள். ஆனால் அந்த வசனத்தின்படி வாழ்க்கைகளை பார்த்தால் இல்லாமலே இருக்கும். இப்போ நாங்களும் ஒரு காலகட்டங்களில் இதெல்லாம் அறியாமல் இருந்த காலங்களிலே இப்படி நடந்திருக்கிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் கர்த்தருடைய வசனம் இருதயத்திலே நாட்டப்பட்டால், அந்த வசனத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் வாழ வேண்டுமானால், அந்த வசனத்தின்படி நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த வார்த்தை சொல்லுகிறபடி வாழ வேண்டுமானால், அந்த வசனங்களை குறித்த போதகம், உபதேசங்கள் எங்களுக்கு தேவையா இருக்கு. அதை நாங்கள் இன்னுமாய் உதாரணத்துக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளே ஒரு வார்த்தையை சொன்னால், அந்த வார்த்தையின் பிரகாரம் அதற்குரிய உபதேசங்கள், அதற்குரிய போதகங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். நான் அதை குறித்து சொல்லுகிறேன். வாசிப்போம். விசேஷமாய் உபாகம புஸ்தகத்தை வாசிக்கலாம். உபாகமம், அதற்கு முன்பதாக யோவான் புஸ்தகம் 15:7 வாசித்து உபாகமத்தை வாசிக்கலாம். என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்து அந்த நாட்டப்பட்ட அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு
உபதேசம் தேவை, போதகம் தேவை. எல்லாருக்கும் வசனங்கள் தெரியும், ஆனால் அந்த வசனத்தின்படி ஏன் வாழ்க்கை இல்லை, ஏன் அந்த வசனத்தின்படி எங்களுடைய ஜீவியங்கள் அதற்கேற்றாற் போல இல்லாமல் இருக்கின்றால் முக்கியமான ஒரு காரியம் அதற்கேற்ற ஒரு போதகத்தை, அதற்கேற்ற ஒரு உபதேசத்தை நாங்கள் கேட்காமலோ அல்லது அறியாமலோ இருப்பதுதான் காரணம். வாசிப்போம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். இதுதான் வார்த்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு, அதாவது என் வார்த்தை எங்களிலே நிலைத்திருக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். சரி, இப்படி நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த உபதேசம் தேவை. அதை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 32:2 மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென். மழையானது எப்படி மழை இளம் பயிரின் மேல், நாட்டப்பட்ட அந்த பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசமும் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கும் தேவனுடைய அந்த வசனம் அதன் பிரகாரம் நாட்டப்பட்டிருக்கிற, எங்கள் இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகள் அதன் பிரகாரம் நடத்தப்பட வேண்டுமானால் அதற்கான உபதேசம், மழை எப்படி ஒரு பயிருக்கு தேவையாயிருந்த அந்த பயிர் ஒரு நல்ல நிலைமைகளே ஒரு கனி கொடுப்பதற்கு ஏதுவாய், நிலைத்திருப்பதற்கு ஏதுவாய், அந்த பயிர் வளர்வதற்கு ஏதுவாய் அந்த மழை எவ்வளவுத்திற்கு பிரயோஜனமாய் அந்த பயிருக்கு இருக்கிறதோ, அதே போல எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனத்திற்கு தேவனுடைய உபதேசம் தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கேட்டால் அநேக வசனங்களை சொல்லுவீர்கள். சில சூழ்நிலைகளில் வசனங்கள் சொன்னால் அதன்படி எங்களுடைய வாழ்க்கைகள் இல்லாமல் இருக்கு. அந்த சூழ்நிலைகளில் அந்த வார்த்தையின்படி ஏன் நாங்கள் நடக்கவில்லை என்றால் அந்த வசனத்துக்கேற்ற ஒரு உபதேசம், அதற்கேற்ற ஒரு போதகம் இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ மன்னிப்பு என்று சொன்னால் குற்றத்தை மன்னிப்பது மகிமை. அப்படி என்று சொன்னால் மன்னிக்கிறது என்ற வசனம் எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி மன்னிக்க வேணும், எத்தனை தரம் மன்னிக்க வேணும், இதை மன்னிக்காவிட்டால் நாங்கள் எப்படி யாராலே வஞ்சிக்கப்படுகிறோம், இந்த போதகங்கள் இந்த உபதேசங்கள் தெரியாததினாலே எங்களுக்கு அந்த மன்னிப்புக்குரிய சரியான தாற்பயமான அந்த விட்டு கொடுத்தல் எங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு சத்தியங்களையும் அன்பை குறித்து கேட்டாலும் அன்பை குறித்து சொல்லுவோம். ஆனால் அதை குறித்த நல்ல போதகங்கள் உபதேசங்கள் இருக்குமா இருந்தால் அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும், எவ்வளவோ சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் ஏன் அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் நடக்கவில்லை என்றால் அதற்குரிய நல்ல அந்த உபதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை, அல்லது அதன் பிரகாரம் நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கவில்லை என்பதுதான் முக்கியமான காரியம். அதனாலே எங்களுடைய இருதயங்களை நாட்டப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், அதன் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டுமானால் அந்த வசனத்துக்கான அந்த போதகம் தேவையாக இருக்கிறது. ஆமென். அதற்கான ஒரு உபதேசம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவைகளை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் மிகவுமே நாங்கள் கவனமாக இருந்தால்தான் நாங்கள் வார்த்தைகளை நல்லது, நாங்கள் ஆரம்பத்திலே இருதயத்திலே வசனத்தை நாட்ட வேண்டும், இருதயத்திலே பதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டங்கட்டமாக வருகிறோம், பதிக்க வேண்டும். ஆனால் அந்த பதிக்கப்பட்ட வசனம், இருதயத்திலே நாட்டப்பட்ட வசனம் அப்படியே ஏதோ மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறதிலே பிரயோஜனம் இல்லை. அதன்படி வாழ வேண்டும். அதன்படி வாழ வேண்டுமானால், அதன்படி ஜீவிக்க வேண்டுமானால் அந்த வசனங்களுக்கேற்ற உபதேசத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் மிகவுமே நாங்கள் கவனமாக இருக்கும். இப்போ உலகத்தில் கூட சில சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். சில பிள்ளைகளுக்கு இந்த இடத்துக்கு போகாத, அவர்களோடு சேராத, இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது, இந்த சினிமா பார்க்கக்கூடாது, இப்படி இவைகளை சொல்லுகிறோம். ஆனால் ஏன் சினிமா பார்க்கக்கூடாது,
அல்லது ஏன் இப்படியான கூடாத ஒரு நண்பர்களோடு சேரக்கூடாது என்ற அந்த விளக்கங்களை நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சரியான முறையிலே அதை கடைப்பிடிப்பதற்கு முடியாமல் போய்விடும். அவர்கள் நிச்சயமாய், நீங்கள் குடும்பஸ்தர்களாக இருந்தால் அல்லது நாங்களும் அப்படியான ஒரு சிறு பிள்ளையிலிருந்து வளர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு பெற்றார்கள் சொல்லி இருப்பார்கள், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ஆனால் ஏன் செய்யக்கூடாது, என்ன இதுக்கென்று சொல்லி ஒரு விளக்கம் இல்லாதனாலே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கால் செய்து பார்க்கலாம் அல்லது ஒருக்கா அங்கே போய் பார்ப்போம். எங்களுக்கு அந்த சரியான விதத்திலேயோ இது போனால் இப்படி எனக்குத்தான் இது வேதனையாய் மாறும், இது கூடாத அப்பா அம்மாக்கு கூடாத பேச்சு கூடாத கதைகள் வரும் என்று ஒரு விளக்கம், ஒரு அவர்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு அறிவுரைகள் இல்லாததினாலே அங்கே சில பிள்ளைகள் அவர்கள் போகக்கூடாது செய்யக்கூடாது என்ற காரியத்தை செய்கிறார்கள், போகிறார்கள் என்றால் அதற்கான சரியான விளக்கங்கள் இல்லாததினாலே. இதைத்தான் ஒரு வியாதியா இருந்தாலும் சில வியாதிகள் எங்களுக்கு தெரிகிறது, ஆனால் அந்த வியாதிக்குரிய சில மருந்துகளோ அல்லது அதற்கான நல்ல ஆலோசனைகள், அதிலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கான ஒரு ஒரு வழிமுறைகள் எங்களுக்கு தெரியாதனாலே அந்த வியாதியினுடைய பெருக்கமோ அல்லது அதனுடைய மூர்க்கமான காரியம் அதிகரித்து கொண்டு போகிறது. என்ன தெரியுது இந்த வியாதி இருக்குன்று, அதற்குரிய நல்ல காரியங்களை தெரியாமல் எங்களுக்கு இருப்பதனாலே இன்னும் அதிகமாக அந்த வியாதியினுடைய கொடூரம் அதிகரிக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையும் இப்படித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் நாட்டி இருப்போமானால், பதித்திருப்போமானால், அந்த வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அதாவது அதன்படி வாழ வேண்டும். அப்ப அதற்கு தேவனுடைய உபதேசம், அந்த வசனத்துக்குரிய உபதேசம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இப்படியான உபதேசம், நான் மன்னிப்பை குறித்து சொன்னது போல பல காரியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இங்கே மூத்த ஊழியக்காரன், உங்களுடைய தலைமை போதகரும் பல தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வசனத்தை எங்களுக்கு சொல்லி அதற்குரிய உபதேசங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதையும் நாங்கள் கேட்டு நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அது எங்கள்கிட்ட தான் பதிலும் இருக்கிறது. ஆமென். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தேவனுடைய தயவினால் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த வசனத்திலே, எங்களுக்கு இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனத்திலே நிலைத்திருக்க, அதன்படி வாழ வேண்டும் என்றால் அந்த போதனை, அதற்குரிய போதனைகள், அதற்குரிய உபதேசங்கள் கொடுக்கப்படும் பொழுது அதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 2 தீமோத்தேயு புஸ்தகம், அதை வாசிப்போம். 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இது காணும். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இப்ப ஒரு வசனத்தை நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், எனக்கு அந்த வசனத்தை, அதாவது குற்றத்தை மன்னிப்பது மகிமை, மன்னிக்க வேண்டும். அந்த குறித்த வசனத்தின் பிரகாரம் எங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட, எங்களுக்கு போதிக்கப்பட்ட அவைகளிலே அந்த கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திருக்கும், அதன்படி வாழ வேண்டும். அந்த வசனத்தின் பிரகாரமான போதனைகளை கேட்டும் நாங்கள் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே போக முடியாது. அந்த தேவன் எல்லாமே ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தயவினால் வருகிற உயர்வுக்குள்ளே நடத்தப்படுவதற்கு எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வாழ்வதற்கு அந்த வசனத்துக்கேற்ற உபதேசங்களை கேட்க வேண்டும். கேட்ட உபதேசங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது அதன்படி நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவைகளிலே மிகவுமே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ தேவனுடைய சமூகத்துக்கு வருவது, தேவன் எல்லாவற்றுக்குமே நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்றால் அதற்கான ஆசீர்வாதம் இருக்கும் நிச்சயமாய். அவர் எதையுமே ஒரு வெறுமையாக எங்களை விட்டு விடுகிறது இல்லை. ஆனால் கட்டங்கட்டமாக நாங்கள் ஒரு குழந்தை பிள்ளைகளைப் போல, சிறு பிள்ளைகளைப் போல இருந்து விட்டு அப்படியே இருந்து விடலாம் என்றும் நாங்கள் யோசிக்க கூடாது.
நாளுக்கு நாள் எங்களுடைய வளர்ச்சிகள், எங்களுடைய முன்னேற்றங்கள், ஆவிக்குரிய ரீதியிலே எங்களுடைய ஒவ்வொரு நடைகளும் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதனாலே இந்த கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள், அதாவது வசனத்தின் பிரகாரமான அந்த உபதேசங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். சரி, இந்த உபதேசங்கள், அதாவது வசனத்தின், எங்களுக்கு இருதயத்திலே உங்களை கேட்டால் பல வசனங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இந்த அதாவது அந்த வசனத்தின் பிரகாரங்களிலே வருகிற உபதேசங்களுக்கு நாங்கள் எப்படி அந்த உபதேசங்களை கேட்க வேண்டும், அந்த உபதேசங்களுக்கு, அந்த போதகங்களுக்கு எப்படியாக நாங்கள் இருந்து அதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். எபிரேய புஸ்தகம் 2வது அதிகாரம். என்றால் நாங்கள் தயவினால் உயர்த்தப்படுவதற்கான ஒரு ஆலோசனை, முக்கியமான ஒரு காரியங்கள் தான் இவைகள். தயவு செய்து இதை நீங்கள் அற்பமாக எண்ணிவிடாதபடி, ஓசியாலே சொல்லப்படுகிறது, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொண்டுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆமென். அப்படி நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. அந்நிய காரியமாய் என்னத்துக்கு என்ன, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி அது அந்நிய காரியமாய், அசதியாய், அலட்சியமாய் எண்ணிவிடாதபடி, இதற்குள் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன கர்த்தருடைய வழிகளின் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் எங்களை இந்த பூமிக்குரிய பிரகாரமாகவும் எங்களை ஆசீர்வதிப்பார். நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் எங்களை கூட்டி சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். சரி, அப்ப வசனத்தின் பிரகாரம் வருகிற அந்த போதனைகளை, அந்த உபதேசங்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்றால் மிகுந்த, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த யாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். மிகுந்த யாக்கிரதை என்று சொன்னால் இதற்குள்ளே பல காரியங்களை நாங்கள் உள்ளடக்கலாம். ஒரு காரியத்தை நாங்கள் யாக்கிரதையாய் செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது, அல்லது அதிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறபடினால்தான், அல்லது அதற்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து அதை யாக்கிரதையாய் கவனமாக நாங்கள் செய்வோம். அதாவது யாக்கிரதை என்று சொல்லும் பொழுது ஒரு முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, எந்த ஒரு சோம்பல் இல்லாதபடிக்கு நாங்கள் ஒரு மிகுந்த ஒரு பிரயாசத்தோடு செயற்படுகிற ஒரு காரியம்தான் ஜாக்கிரதை. ஆமென். என்றால் அப்படியாகத்தான் தேவனுடைய அந்த உபதேசத்தை, வசனத்தின் பிரகாரம் வருகிற அந்த உபதேசத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டுமா? ஆமென். வசனத்தின் பிரகாரம் வருகிற போதனைகளை நாங்கள் எப்படி நாங்கள் இருந்து கேட்கிறோம், எத்தனை தரம் இதில் இருந்து எழும்பி போகிறோம், அல்லது அங்கே இங்கு பார்க்கிறோம், பலவிதமான சிந்தனைகள் வருகிறது என்றால், ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வசனத்திலே நிலைத்திருந்தால்தான், இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்தால்தான் தேவனுடைய, அதுதான் நாங்கள் யோவானிலே பார்த்தோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த உபதேசத்தை, வசனத்தின் பிரகாரம் வருகிற உபதேசங்களை நாங்கள் எவ்வளவுத்திற்கு ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும். கவனமாக இருந்து இந்த வசனத்தின் பிரகாரம் இப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே, என்ன இன்னும் இருக்கிறது என்று ஒரு ஆவலோடு, ஒரு வாஞ்சியோடு அந்த உபதேசத்தை நாங்கள், என்றால் அதிலே ஒரு வெற்றி இருக்கிறது. ஒரு எதிரியினுடைய ஒரு முகாமை அழிக்க வேண்டுமானால் எப்படியாக மற்ற எதிராக இருக்கிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக அந்த முகாமை அழிக்கும்படியாக செயற்பாடுகள் இருக்கும். அந்த முகாமுக்குள்ளே போகும் வரைக்கும் அவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் கவனமாக இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கும். என்றால் எந்த விதத்திலும் அந்த தாக்குதலில் ஒரு தோல்வி வந்து விடக்கூடாது, வெற்றிதான் வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு எண்ணத்தோடு எல்லாமே ஒரு கவனமாக, ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் செயற்படுவார்கள். அதைத்தான் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையின் வசனத்தின் பிரகாரம். சென்ற கிழமையிலும் ஊழியக்காரன் சொன்னார், அதாவது தீட்டாகாதபடிக்கு நாங்கள் அங்கே தீர்மானம் பண்ண வேண்டும், எங்களுடைய எண்ணங்கள் அசுத்தமாக வராதபடிக்கு தீர்மானம் பண்ண வேண்டும். அதை குறித்து
ஆனா அந்த உபதேசங்கள், அதை குறித்த அந்த 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 போதனைகளுக்கு எவ்வளவுத்திற்கு நாங்கள் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜாக்கிரதையாக, அதான் அந்த ஜாக்கிரதை என்றதிலே மிகவும் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொல்லிட்டு சும்மா ஒரு 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 சொல்லுத்தான் என்றுட்டு விடலாம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஒரு அதிலே அந்த 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 இந்த போதகத்தை கேட்டால்தான் அந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்று எவ்வளவுத்துக்கு ஜாக்கிரதையாயிருந்து அதை கவனிக்கிறோம், அதை கேட்கிறோம். இது மிகவும் முக்கியம். என்றால் என்ன, இருதயத்தில் இருக்கிற வசனம் தெரியும் எங்களுக்கு. கூடாத எண்ணங்கள், அருவருப்பான எண்ணங்கள் கூடாது என்று தெரியும். என்ன என்ன கூடாத எண்ணங்கள், என்ன அருவருப்பான எண்ணங்கள் என்று சொல்லி அந்த போதகத்தை நாங்கள் கேட்க கேட்கத்தான் எங்களுக்குள்ளாகும் சில அருவருப்பான எண்ணங்கள், கூடாத எண்ணங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தீட்டுப்படாதபடிக்கு எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவா. அதுதான் ஜாக்கிரதையாயிருந்து தேவனுடைய வசனத்தை, அப்பத்தான் அந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எங்களுக்கு தெரிந்த வசனம். இப்போ இந்த வசனத்துக்கு நீங்கள் எல்லாம் படித்த வசனம்தான். ஆனால் நாங்கள் எப்படி இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த உபதேசங்களை நாங்கள் கேட்கிறோம். ஏன் அந்த உபதேசத்தை நான் முக்கியப்படுத்தி சொல்லுறேன், இந்த வசனத்துக்கு உபதேசம் முக்கியம். எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற வசனத்திற்கு உபதேசம் முக்கியமா இருக்கிறது. இப்போ நான் மன்னிப்பை குறித்து சொன்னது போல தாழ்மை, அதாவது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப எப்படி தாழ்மை எங்கெங்கெல்லாம் இருக்க வேண்டும்? பேச்சில இருக்க வேண்டும், சிந்தையில இருக்க வேண்டும், பார்வையில இருக்க வேண்டும், நடையில இருக்க வேண்டும். அப்ப இதை குறித்த உபதேசம், இதை குறித்த போதகம் எங்களுக்கு தெரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் தாழ்மையோ தாழ்மை தெரியும், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று இப்படி எல்லாரும் இந்த வசனங்களை தெரியும். எல்லாருமே குயிக்கா அதிகமா வசனங்களை பேசுகிறோம் தான். நானும் சரி, நீங்களும் சரி. வசனத்தை இருதயத்தில் அதிகமா இதிலே சொல்ல முடியாது, குறைவில்லை. ஆனால் அதன்படியான வாழ்க்கை, அதன்படியாக நாங்கள் எப்படி ஜீவித்திருக்கிறோம், அப்ப அதற்கான அந்த உபதேசம் மிகவுமே முக்கியமாக இருக்கிறது. ஆமென். விக்கிரக ஆராதனையை குறித்து இப்ப நான் எல்லாம் அதாவது எங்களுடைய சபையிலே கொடுக்கப்பட்ட செய்திகளை தான் சொல்லுகிறேன். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்றால் என்ன? விக்கிரக ஆராதனை இப்ப படங்களை வைத்து, சுரூபங்களை வைத்து அதுதான் விக்கிரக ஆராதனை என்று சொல்லி ஒரு பார்வை இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கும் எங்களுக்கு நடுவாய் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முதலிடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் முதலாக வைக்கிறோம் அவைகளெல்லாம் விக்கிரக ஆராதனை. அப்ப இதை குறித்த அந்த உபதேசம், இப்படியான உபதேசம், இப்படியான போதகத்தை நாங்கள் ஜாக்கிரதையாயிருந்து கேட்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் அந்த வசனத்தை குறித்து எங்களுக்கு அதனாலே வருகிற ஆசீர்வாதம் அல்லது அதிலே நாங்கள் நிலைத்திருக்காதவர்களாய்த்தான் போய்விடுவோம். தெரியும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, கதை கேட்க சொல்லுவோம், பொறாமைப்படக்கூடாது, இப்படி ஒவ்வொரு காரியங்களையுமே சொல்லலாம். பொய் சொல்லக்கூடாது, பழிக்கு பழி வேண்டக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, மனைவிக்கு புருஷன் அன்பு செலுத்த வேண்டும், புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் பல வசனங்கள் தெரியுது. ஆனால் எப்படி ஒரு அதாவது கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள் கீழ்ப்படியாமல், அதாவது மனைவி கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய காரியங்களுக்கு முரணாக அங்கே செயற்படும் பொழுது எப்படி, அதான் அந்த சத்தியங்கள் தான் முக்கியம். அந்த உபதேசத்தை சரியான விதத்திலே நாங்கள் கேட்போமா இருந்தால் நிச்சயமா அதற்கு விட்டு கொடுத்தால் அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் என்றால், அதுதான் நான் சொல்லுறேன். அந்த உபதேசத்திலே மிகவுமே நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும். ஆமென். பாடுபடுகிறதை குறித்த உபதேசம், பிலிப்பியர்ல சொல்லப்படும், எங்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பாடுபடுகிறது, எப்படி பாடுபடுறது? நான் தீமை செய்து போட்டும் பாடுபடுறது இல்லை, அது பாடுபடுறது அல்ல. அதுதான் அந்த உபதேசத்தை நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருந்து கவனிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நாங்கள்
பாடுபடுகிறதை குறித்தோ, என்ன ஒரு வசனம் எங்களுக்கு இருதயங்களிலே, எங்கள் எண்ணத்தை குறித்து, உங்களுடைய இருதயத்திலே பல காரியங்களை குறித்த வசனங்கள் தெரியும். ஆனால் அதை குறித்த சரியான போதகம், சரியான அதற்குரிய உபதேசம் இல்லாமல் இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு நாங்கள் உயர்வுக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய், எங்களுடைய வழிகள், எங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதுவாக மாறாதபடிக்கு இருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்கள் இதெல்லாம் அறிந்த வசனம். நான் இதை ஒரு 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 சிறிய காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். இதுதான் முக்கியம். அந்த கர்த்தர் வார்த்தைகள், ஒரு வசனத்தை சொல்லி உபதேசம் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுதான் முக்கியம். நிலைத்திருக்கிறதற்கு இது கேட்டால் சொல்லுங்க, இதெல்லாம் பேசப்பட்ட வார்த்தைகள் தானே சொல்லுகிறீர்கள் என்று. ஆனால் இந்த வேத படிப்பிலே நிலைத்திருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறதற்கு, இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனத்தின்படி வாழ்கிறதற்கு அந்த வசனத்துக்குரிய உபதேசம் தேவை. நீங்கள் எந்த வசனத்துக்கும் அந்த உபதேசம், அந்த அந்த போதனையை நீங்கள் கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சரியான விதத்திலே அந்த வசனத்தை நீங்கள் கையாள மாட்டீர்கள், அல்லது அதன் பிரகாரம் நீங்கள் வாழ்வதற்கு, நடப்பதற்கு உங்களுக்கு முடியாமல் போய்விடும். சரியான அந்த வசனத்தை தெரிந்தால் அந்த வசனத்துக்குரிய ஒரு போதனையை கேளுங்கள். நிச்சயமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது இங்கே தேவனுடைய சபையில வந்து கேட்கும் பொழுது அதற்குரிய போதனைகள் எப்படி, இதை குறித்த ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லுங்கள், இதற்குரிய நல்ல விளக்கத்தை சொல்லுங்கள், நிச்சயமாய் சொல்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் எங்களுடைய இருதயத்திலே வசனத்தை நாட்டவன். இது முக்கியம். முதலாவது காரியம், இருதயத்திலே வசனத்தை பதிக்க வேண்டும். அந்த பதிக்கப்பட்ட வசனத்துக்குரிய உபதேசம், அந்த போதகம் எங்களுக்குள்ளே வெளிப்படுமாயிருந்தால், அது சொல்லப்பட வேண்டும், அது கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த வசனத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இன்றைக்கு சீக்கிரமாக முடிக்க போகிறேன். எரேமியா புஸ்தகம் 35வது அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 35வது அதிகாரம். முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசீனியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனும் ஆகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. ஆமென். இங்கே ஒரு சம்பவம் அருமையாக ஆண்டவர் எரேமியா மூலம் வெளிப்படுத்துகிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் திராட்சரசம் குடிக்க கூடாது, எங்கு போனாலும் திராட்சரசம் குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது என்று சொல்லியும் அதற்குரிய காரணத்தையும் அங்கே சொல்லி இருக்கிறபடினாலே இவர்களை அங்கே எரேமியா ஒரு இடத்திலே கூட்டி வந்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து இதை குடியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தகப்பன் சொல்லியிருக்கிறார்,
திராட்சரசம் குடிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அங்கே அதாவது உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல், 7வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு 6வது வசனத்தை பாருங்கள். குடியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தகப்பன் சொல்லி இருக்கிறார், ஜோனதாப் என்று சொல்லுகிற எங்களுடைய தகப்பன் சொல்லி இருக்கிறார், இதை குடிக்க கூடாது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு தகப்பன் சொன்ன காரியத்தை கர்த்தர் இதிலே எப்படி அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள், தகப்பன் சொன்னதின் பிரகாரம், அவர் சொல்லப்பட்ட அந்த ஆலோசனையின் பிரகாரம் அவர்கள் அதை கடைபிடித்ததினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவர்களை வைத்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு உதாரணத்தை இதிலே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த தகப்பன் அந்த எரேமியா கூட்டி வந்து அங்கே சொன்ன பொழுது 6வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் ஜோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்கள் எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் ஜோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். பாருங்கள், இப்போ ஏன் நான் இதை சொல்லுறேன் என்றால், தேவனுடைய வசனத்தின் பிரகாரமான ஒரு உபதேசம் எங்களுக்கு இருந்தால்தான் அதன்படி நிலைத்திருக்க முடியும், அதன்படி வாழ முடியும். இதே போல இங்கே அவர் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார், இதை செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாம் என்றால் ஏன் செய்ய வேண்டாம்? நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கைகள் நல்லதாக இருக்கும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து செய்கிறார். அதனாலே தான் பாருங்கள், 10வது வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல அடுத்த வசனம் 11, ஆனாலும் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்த பொழுது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம், அப்படி எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நாட்களை சீர்திருத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களை நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் என கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலும் என்று சொல்லி அந்த உதாரணத்தை அங்கே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எப்படி அந்த ரேகாபியருடைய அந்த குடும்பத்தாரை அங்கே தேவன் அங்கே எப்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறதை குறித்தும் அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி அதற்குரிய ஒரு அந்த உபதேசத்தை அல்லது ஒரு போதகத்தை அங்கே சொன்னதன் பிரகாரம் அவர்கள் அதை கடைபிடித்து கொண்டே வந்தார். அங்கே எப்படியான நிலைகள் இருந்தாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்றால் எங்களுடைய தகப்பன் சொல்லி இருக்கிறார்,
இதை செய்யக்கூடாது, நீங்கள் போற இடங்களில் ஆசீர்வாதமா இருக்கும்படி, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அந்த தகப்பனுடைய அந்த சொல்லின் பிரகாரம், அந்த வார்த்தையின் பிரகாரம், அந்த போதகத்தின் பிரகாரம் அவர்கள் செயற்பட்டார்கள். தேவனும் அதை உதாரணமாக எங்களுக்கு இதிலே எடுத்து, அங்கே தன்னுடைய ஜனங்கள் தனக்கு கீழ்ப்படி என்று சொல்லி இவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனம், தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் வாழ்வதற்கு தேவனுடைய உபதேசத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த உபதேசத்தை கேட்கிற உபதேசத்திலே நாங்கள் அதற்கு பிறகும் சாட்டுப்போக்குகளை சொல்லாதபடிக்கு, அதனால் தீமோத்தேயுவிலே வாசித்தோம், நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்றுக்கொண்ட அந்த 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 வசனத்தின் பிரகாரம் வந்த அந்த உபதேசத்தை எப்படி நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதன்படி வாழ வேண்டும். உபதேசத்தை கேட்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? ஜாக்கிரதையாயிருந்து கேட்க வேண்டும், கவனமாயிருந்து கேட்க வேண்டும், முழு இருதயத்தோடு இருந்து கேட்க வேண்டும். இந்த வசனத்தின் பிரகாரம் வருகிற அந்த போதனைகள்னாலே, அந்த உபதேசத்தினாலே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் அது மாறும். அதனாலே நான் எதிலையும் கூட என் கவனத்தை நான் சிதறடிக்க கூடாது. அப்படி அந்த வார்த்தையிலேயே நான் கவனமாய் இருந்து நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் இவரை ஆக்கியோன்னு சொல்லுவார், நீ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த யாக்கிரதையாய் கவனிக்கும். மிகுந்த யாக்கிரதை என்று எழுதியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இது தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் தான் இது தேவையான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள். அதன்படி வாழ்ந்தால்தான் வார்த்தையின் பிரகாரம் வசனங்களை நாங்கள் இருதயத்திலே மட்டும் நாட்டி வைத்திருப்பதனாலே, பதித்து வைத்திருப்பதனாலே எங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வந்து விடாது. அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். அந்த வசனத்தின் நாட்டப்பட்ட எங்கள் இருதயத்தில் இருக்கிற எவ்வளவு வசனம் இருக்கிறதோ அந்த வசனத்தின்படியான அந்த போதனைகளை கேட்டு அதன் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். நாங்கள் எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சிறிய ஒரு படிப்பாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை மீண்டும் ஒரு திருப்பி பார்ப்பதற்கு, அல்லது கற்றுக்கொண்டோமோ அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் நிச்சயமாக இனி வருகிற காலங்களிலே எங்களுக்குள்ளும் இருக்கிற பல வசனங்கள் எங்களுக்கு இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் இன்னுமாக அதன்படி வாழ்வதற்கு ஆண்டவருடைய போதனைகளை நாங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், இனி வருகிற நாட்களில் நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் மிகவுமே வசன நேரங்களிலே இந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்கள் மிகவுமே இந்த இடங்களில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு வசனத்தை குறித்த ஒரு போதகத்தை கேட்பதாக இருந்தால் கூட, வீடுகளில் இருந்து கேட்பதாக இருந்தால் கூட நாங்கள் மிகவுமே கவனமாக இருந்து கேட்டால்தான் அந்த வசனத்தில் இருந்து எங்களுக்கு வெளிப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? இதுவரைக்கும் சில வேளைகள் நாங்கள் இதன் பிரகாரம் நாங்கள் ஏதோ வசனம் தெரிகிறது, வசனம் தெரியும், அல்லது இப்படியாக வாழ்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு அந்த இருதயத்தில் இருக்கிற நாட்டப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரமான போதனைகளை நாங்கள் ஜாக்கிரதையாய் கவனமாய் ஒரு முழு பிரயாசத்தோடு நாங்கள் ஏதாவது அதில் இருந்து ஒரு வெற்றியை காண வேண்டும், அதில் இருந்து ஒரு நல்ல ஆசீர்வாத நிலைக்கு போக வேண்டுமே என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருந்த அந்த ஜாக்கிரதையாக நாங்கள் போதனைகளை, வசனத்தின் பிரகாரம் வருகிற போதனைகளை கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கேட்போமா? நாங்கள் அங்கு இங்கு நாங்கள் இனிமேல் ஒரு போதனை, ஒரு வசனத்தின் பிரகாரம் ஒரு போதனைகள், ஒரு உபதேசம் வரும் பொழுது
நான் அங்கு இங்கு என்று சொல்லி பிராக்கு பார்க்காதபடிக்கு, நான் என்னுடைய சிந்தனைகளை சிதறடிக்காதபடிக்கு, நான் தேவனுடைய உபதேசம் வரும் பொழுது மிகவும் என்னை அடக்கி ஒடுக்கி நான் ஜாக்கிரதையா இருந்து, ஆண்டவரே எனக்கு கேட்க வேண்டும் அப்பா, அந்த வசனத்தை, அந்த போதகத்தை நான் கேட்க வேண்டும் அப்பா, என்றால் அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அதன் அந்த போதகத்தை நான் முழுமையாய் கேட்டால் தான் ஆண்டவரே அப்பா, அதிலே நான் என்னை இன்னும் சீர்படுத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் என்னை ஒப்புக் கொடுப்பதற்கும் ஏதுவான நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது என்பதை அப்பா நீ சொல்லுவீர் என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே, நான் அந்த போதகங்களை அப்பா, அந்த உபதேசங்களை ராஜா, நான் மிகுந்த ஜாக்கிரதையா இருந்து கேட்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடினால், தகப்பனே தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரே ஐயா, உம்மாலே நாங்கள் ஆசீர்வாதங்களை, உம்முடைய தயவினால் வருகிற அந்த உயர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைய நாளிலும் கர்த்தாவே ஐயா, நாங்கள் சென்ற 2-3 கிழமையாக நாங்கள் படித்தது போலப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் இருதயத்திலே நாட்ட வேண்டும். நாட்டப்பட்ட அந்த வசனம் ஆண்டவரே, அந்த வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த வசனத்துக்குரிய போதகத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் பேசி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வசனத்தின் பிரகாரமான போதனைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கற்றுக்கொண்டவைகளிலே அப்பா, கற்றுக்கொண்டவைகளிலே கற்றுக்கொண்டு நிச்சயத்தவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல, நாங்கள் ஆண்டவரே சில வேளை அதிலும் கூட தவறி இருக்கிறோம் ஐயா. எத்தனையோ உபதேசங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் வசனத்தின் பிரகாரம், அதில் நிலைத்திருக்காமல் போயிருக்கிறோம் ஐயா. இனிமேலும் அப்படியா இருந்து விடாதபடி தகப்பனே, உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்க, அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தர், நீங்கள் இந்த நாளிலும் எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா, பேசி இருக்கிறீர் ஆண்டவரே ஐயா. இனி வருகிற காலங்கள் அப்பா, உம்முடைய உபதேசங்களை அலட்சியமாய் ஆண்டவரே, நான் ஏனோ தானோ ஒரு நிர்விசாரத்தோடு ஆண்டவரே, ஏதோ ஒரு மனத்தியாலத்தை கழித்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த நினைப்புகளோடு இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருந்து உம்முடைய வசனத்தின் பிரகாரம் வருகிற போதனைகளை கேட்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஜெனிஃபர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு சாயந்திர வேலையை எங்களுக்கென்று நீங்க கிருபையாய் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இன்றைக்கு உம்முடைய வேதத்தின் வார்த்தைகள், அதன் மகத்துவங்கள், அதில் நிலைத்திருக்க வேண்டிய ஆண்டவரே அதோட இம்பார்ட்டன்ஸ் கர்த்தாவே எங்களுக்கு மறுபடியும் உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாய்ப்பை ஆண்டவரே நாங்கள் எதில் தவறி இருக்கிறோம் என்பதை கண்டு கொள்ளுகிறதற்கு ஆவியானவரே உதவி செய்யுங்க. எதற்காக இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க. அப்பா, அதுல நாங்க கற்று நிச்சயித்திருக்கிறவைகளை நிலைத்திருக்கிறதற்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா, நாங்க இங்கிருந்து கடந்து போகும்போது உலகத்தோட தூசிக்குள்ள எத்தனையோ இடத்துல பார்ப்போம் ஆண்டவரே, எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்பா. ஆண்டவரே, வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் எங்க பிரெயின்ல இல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துல இருந்து அப்பா உமக்கென்று நாங்கள் அதை செயல்படுத்துகிறதற்கு அப்பா, உம்முடைய சித்தம் எல்லாம் நாங்க இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு தானே ஆண்டவரே, அதை செய்கிறதற்கு இந்த வசனங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அதை நாங்கள் நிலைத்திருக்கணுங்கிற வாஞ்சையை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆவியானவரே, நீங்க அந்த வாஞ்சையை செயல்படுத்த வல்லவர்னு அறிவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இது நாள் வரைக்கும் நாங்க விட்டு கொடுக்காம இருந்தா அதை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீங்க மன்னிங்க ராஜா. ஆனா இனிமேலும் அதை நாங்க விட்டு விடாதபடி மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. ஆண்டவரே, நீர் வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த காரியம் எதற்கென்று ஆராய்ந்து பார்க்கிற உள்ளம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, இங்கிருந்து கடந்து செல்லும் போதும் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க அப்பா. எங்களோட வாழ்க்கையை உம்முடைய சித்தத்திற்குள்ளாய் நீர் வருகிற வரையிலும் எங்களை கொண்டு செல்லுகிறதற்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் வருகிற போதனைகளை ஜாக்கிரதையா இருந்து கேட்போம். அப்பதான் வசனத்தின்படி வாழலாம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.